நேஷனல் ஈவெண்ட் இது. பால் இருக்கு. ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னடா வீடியோஸ் வரல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம். ஸோ பாண்டிச்சேரினாலே நமக்கு வேறு ஏதோ ஞாபகம் வரும். அதுக்கு வரல, இன்டர்வியூக்காக நம்ம வந்திருக்கோம். இன்டர்வியூவுக்கு வந்து நம்ம பிளேஸ் வந்து அஃபேர்ஸ் க்ளவுட் ஆஃபீஸில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ பிளேசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நானும் பார்த்ததில்ல அஃபேர்ஸ் க்ளவுட் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கும் தோணும், ஏன்னா அஃபேர்ஸ் க்ளவுட் அப்படின்னாலே சிஏக்கு இவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஒரு டாப் சைட்டில் இருக்காங்க. சிஏ அப்படின்னாலே பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கூட ஒரு 22 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து அவுட் ஆஃப் 40 ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு அவங்க லாஸ்ட்டாக கொடுத்த 160 பேஜஸில் அது வந்திருக்கு. உண்மையில் அது பெரிய நம்பர். 22 கொஸ்டின்ஸ் வந்து 160 பேஜஸில் ஷார்ட்டாக கொடுத்த நோட்ஸில் மட்டுமே வந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, எப்படி நம்ம அஃபேர்ஸ் க்ளவுட் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க இதுக்காக, அந்த டீம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. சரி வாங்க நம்மளும் சேர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இன்டர்வியூக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கூட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். அப்படியே பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்டே போகலாம் வாங்க. அஃபேர்ஸ்களோட ஆஃபீஸ் என்டர் ஆகிட்டேன். பாண்டிச்சேரி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெரியர்ஸ் க்ளவுட் மக்களே, உள்ளே வந்தோடனே இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளாம் சிஏ வந்து வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கோம், ஆனால் அதுக்காக இவ்வளோ டீம் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ தான் சார்ட்டை கேட்டேன், சிஏ மட்டும் கிடையாது, இங்கே குவான்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். இப்போ ரீசெண்டாக அந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் பிடிஎஃப்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, நான் கூட மேராத்தான்லாம் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நான் கூட ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன். இந்த பக்கம் போவோம். ஸோ இங்கே ஒரு டீம். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இங்கே உள்ளே வந்தோடனே அப்துல் கலாம் சார். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதனால நானும், ஸோ என் கூட ஒரு வீடியோ எடுத்திருப்பார் இல்லையா. ஸோ சார் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளவுட், இப்போ கெரியர்ஸ் க்ளவுட். ஹாய். செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுதான் சாரோட பிளேஸ். ஸோ மேம் ஹாய். ஸோ சாரோட ஒய்ஃப். உண்மையிலே செம்மையாக இருக்குது சார். ஸோ இப்படி இவ்வளோ பேரை நான் கூட உண்மையிலே நினச்சேன், சரி ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னா இவ்வளோ பெரிய டீம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையிலே ஸோ ஹாய் சொல்லுங்கள் சார் மக்களே. ஸோ அஃபேர்ஸ் க்ளவுடோட மேனேஜிங் டைரக்டர் ஸோ செந்தில்குமார் சார். உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பல போராட்டங்கள் தாண்டி வெளியே வந்தப்போ ஸ்டக்குன்னு வந்து நமக்கு டிஜிட்டல் டிவி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இதாக பண்ணுவார். நான் கூட வந்து நினைச்சேன், சரி சார் வந்து நல்லா அஃபேர்ஸ் க்ளவுடோட எம்டி, ஸோ சிஏக்கு வந்து ஒரு நம்பர் 1 சைட்டாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப அப்படியே ஒயிட் காலர், அப்படியே ஒயிட் ஷர்ட்லாம் அப்படி தான் நினச்சேன். பார்த்தா ரொம்ப டவுன் டு த பர்சனாக இருக்கீங்க. நம்மளே பார்த்ததில்ல, மகிழ்ச்சி சார். கனிஷ்க்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் நாங்கள் ரெடி டு டூ தட். ஓகேவா, எந்த ஹெல்ப் கேட்டாலும் நம்ம செய்கிறதுக்கும், எதுவும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஸ்டெப்ஸுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார். கண்டிப்பாக ரெடியாக இருக்கோம் நாங்கள் சார். அது இப்போ உங்களே தெரியும் இல்லையா சார், நிறையா பண்ணியிருந்தாங்க. நான் உண்மையிலே எதிர்பார்க்கல சார். அதுக்கப்புறம் தான் அந்த டிவியில் நிறையா அந்த லாஸ்ட் மினிட் டிப் ஸ்ட்ராட்டஜிலாம் போடுவோம். ஸோ ஏன்னா உங்களோட விஷனும் நம்மளோட விஷனுமே ஒன்று தான். என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கொடுக்கணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ, அதே மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை கிளியர் பண்ணுற வைக்கிறதுக்கு நம்ம குவாலிட்டி ஆஃப் த வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்கோம். ஸோ உங்கள் இந்த ஆஃபீஸ் பார்க்க வந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். வெல்கம். நம்ம செல்ஃபி எடுத்துகிட்ருக்கோம், எடுக்க யாரும். சரி சார், ஓகே.
யார் செல்ஃபி எடுக்கணுமா ஊரில் ஸ்பெஷல் பாண்டிச்சேரி போலாம் அதுக்காக தான் நம்ம பாண்டிச்சேரி வச்சிருக்கோம் சூஸ் பண்ணி சரி வேற கேள்வி இல்லையா சரி யோசிச்சு சொல்லுங்க சார் எப்போ சார் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு எல்லாம் வீடியோல சொல்லிட்டாப்ல இன்னும் இல்லைங்கிறீங்களா ஓகே டீமா அப்படிலாம் டீமா இருக்குங்களா சரி எவ்வளோ டீமா கெரிஸ் டீமா பண்ணுவாங்க சில பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரெனால்டினா தெரியாதுல்ல யாருங்க ரெனால்டி தெரியாது இங்கிலீஷ் டீம் தெரியாது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்களா அடே வீடியோ தான் இங்கே என்ன இருப்பா பலூன் மறைக்கும் பரவாயில்ல எடுக்குது அப்படியே ஒரு செல்ஃபி ஓகே எவ்வளோ நோக்கலாம் கவர வரைக்கும் என்னப்பா ஓகே சார் எடுக்கிறீங்களா இல்லையா எடுக்கணும்னு கிளிக் பண்ணி சொல்லணும் நான் ஃபைனலாக நம்ம இது என்ன பீச்சு செர்னிட்டி அந்த பீச்சில் இருக்கோம். செம்ம காற்றா இருக்குது. அப்படியே நான் கிளம்பிட்டேன் மக்களே. முக்கியமாக எதுக்கு வந்தேன்னா நம்ம December 10 வந்து மதுரையில் இன்டர்வியூ நடக்குது இல்லையா, அது 100% கன்ஃபார்ம். எல்லாருமே வந்துருங்க. நிறைய பேர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்குது. நம்ம அடுத்த வென்யூ வந்து நம்ம பாண்டிச்சேரியில் அஃபேர்ஸ் க்ளவுட் ஆஃபீஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ உண்மையிலேயே செட்டப் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்தால் ஒரு நல்லா மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும். இருங்க குடிச்சுக்கிறேன். பாண்டிச்சேரியில் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த கிளைமேட் நல்லாவும் இருக்குது. ஸோ மார்க் இன்டர்வியூ அந்த அஃபேர்ஸ் க்ளவுட் ஆஃபீஸில் நடக்க போகிறதுக்கான டேட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டெலிகிராம் எல்லா இடத்துலையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கு தனியாக வீடியோ போடுறோம். ஏன்னா இப்போ நமக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வைங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு December 10 வந்து மதுரையில் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அட்டன் பண்ணிடுங்க. இதே மாதிரி அஃபேர்ஸ் க்ளவுட் ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க. இங்கே டீம்லாம் செமையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சார்கிட்ட கேட்டு உள்ளே வந்து நிறையா ஃப்ரீ மார்க்கும் கொடுத்துருக்காங்களாம். நிறையா ஃப்ரீ பிடிஎஃப்னு எல்லா இதுலேயுமே இருக்குது. அதாவது இந்த பிஓ மெயின்ஸ்க்காகட்டும், SBI JA மெயின்ஸ்க்காகட்டும் நிறையா மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுட் ஆப்பையும் போய் பாருங்கள், நல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் மக்களே. பை முடிச்சுக்கிறேன். ஸோ அப்படியே நான் ஆக்சுவலி இன்னும் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ஒரு 3 நாள் கிளாஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா கல்வி டிவி சென்னை கிளம்பிட்டேன். அது பாண்டிச்சேரிலேருந்து அப்படியே சென்னை போகிறோம். ஸோ அங்கே போய் ஒரு 3 நாள் கல்வி டிவியில் ஷூட் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற கிளாஸஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் மக்களே. பை அதே மாதிரி ஒரு மெகா லைவ் கிளாஸ் கோர்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைங்க கிளைமேட் பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சில்லாக அப்படியே மலை முகத்தோட. சரி, சென்னை பஸ் ஏற போயிட்டுருக்கேன். ஸோ 2 நாள் மட்டும் கல்வி டிவியில் ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ் தேர்ஸ்டேலேருந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே செம்ம அட்மாஸ்பியர். அஃபேர்ஸ் க்ளவுட் சார், செந்தில்குமார் சார் ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் செம்மையாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. சாரோட தான் இருந்தேன். நீங்களும் இன்டர்வியூவுக்கு வரப்போ எங்களால் முடிஞ்ச உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறோம். பயப்படாமல் பாண்டிச்சேரி இன்டர்வியூ நடக்கிறப்ப வாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். அஃபேர்ஸ் க்ளவுட் சாரும் வர அன்றைக்கி வந்து சம் மெட்டீரியல்ஸ்லாம் இன்டர்வியூ கைடன்ஸ் CA ரிலேட்டடாக மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சரி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் மக்களே. பை வேறு என்ன சொல்ல மாட்டேன். சரி ஓகே பார்ப்போம். தேங்க்ஸ். பை